சூர்யாவ உன்னை விட உருகி உருகி லவ் பண்ணவாவ. ஆனா எப்ப நீ அவரை விரும்புறேன்னு தெரிஞ்சதோ உனக்காக தன்னோட காதலே விட்டு கொடுக்க ரெடியா இருந்தவ அவள போய் ச்சே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், நீ அவரோட வாழணும், உனக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு சூர்யா கட்டின தாலிய உள்ள மறைச்சு வச்சிருந்தாடி அவ. சூர்யா மனச மாத்துறதுக்காக அவர் கட்டின தாலிய கழட்டி போட்டுட்டேன்னு போய் சொன்னாடி அவ. என்ன ரேணுகா சொல்ற? அப்போ தாலியை கழட்டி உண்டியில போட்டேன்னு சொன்னது போய். உங்க எல்லாரையும் நம்ப வச்சு தான் விலகி போகிறதுக்காக அவ சொன்ன போய். ஏமா நீங்களும் ஒரு பொண்ணு பெத்தவங்க தானே? ஒருத்தி தாலியை கழட்டி போட்டுட்டேன்னு சொன்னா அதுக்கு சந்தோஷப்படுவீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எந்த பொண்ணுக்காவது அப்படி செய்ய மனசு வருமா? யோசிக்க மாட்டீங்க? அவ தாலிய கழட்டல, மறைச்சுதான் வச்சா. சூர்யாவை சுப்புக்கு விட்டு கொடுத்துட்டு அவரு நினைப்ப மட்டும் நெஞ்சுக்குள்ள சுமந்துக்கிட்டு கண் காணாத இடத்துக்கு ஓடி போனவ மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுறீங்களே, நீங்களா சத்தியமா நல்லா இருக்க மாட்டீங்க. ரேணுகா, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உனக்கு உன் புருஷன் முக்கியமா இருக்கலாம், அவரை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க துப்பில்ல. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா? ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் காயத்ரி தான் காரணம் பழிய தூக்கி அவ மேல போடுறீங்க பாருங்க. இந்த கேடு கட்ட பழக்கம் இருக்கிற வரைக்கும் உனக்கும் நிம்மதி இருக்காது, இந்த வீட்ல இருக்கிற மத்த யாருக்குமே சந்தோஷம் இருக்காது. ரேணுகா, என்ன விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? அப்படிதாங்க பேசுவ. காயத்ரி இவளுக்காக விட்டு கொடுத்ததுக்கு பேரு தியாகம். உங்க கண்ணுக்கு அது துரோகமா தெரிஞ்சதுன்னா உங்க குடும்பமே குருடுன்னு அர்த்தம். போய் உங்க புள்ளைய தேடுற வழிய பாருங்க. அத விட்டுட்டு காயத்ரி மேல பழிய போட்டு பாவத்தை தேடிக்காதீங்க. ரேணுகா, சீ. ராஸ்கல், வெக்கமா இல்ல உங்களுக்கு? படிச்சு படிச்சு சொன்னா இல்லையா, இந்த சிட்டியை தாண்டி 40 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த பாடியை சேஃபா டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னா இல்லையா? சார், நீங்க சொன்ன மாதிரி தான் சார் செஞ்சோம். அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வர சான்ஸே இல்ல சார். அப்ப எப்படின்னா? சத்தியமா தெரியலண்ணா. எங்க கூட வந்த மாதிரியா இருக்கு. எப்படி வந்தான், எந்த வண்டியில வந்தானே தெரியலண்ணா. டேய் சேதன், சொல்றா நீ என்னாச்சு? நாங்க போறப்போ பின்னாடி வண்டியெல்லாம் வருதா, யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டே தானே போனோம். வாய மூடு. இத பாரு, எனக்கு கதை சொல்லாத. எனக்கு இப்போ அவங்க வேணும். அவங்க 2 பேரும் திரும்பி வந்தா நீங்க பொழைச்சிங்க, இல்ல நீங்க 3 பேரும் ஐஸ் ரூமுக்கு போக வேண்டியதுதான். மல்லையா சார், அவன் நிச்சயமா அந்த பொண்ணை தூக்கிட்டு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பான். நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலும் விடாம தேடணும். டேய், நம்ம ஆளுங்க எல்லாரையும் சிட்டில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலும் விடாம தேட சொல்லுங்கடா. டேய், நீங்க 3 பேரும் அவளை எந்த இடத்துல தூக்கி போட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. வரிசையா என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குதோ ஒண்ணு விடாம தேடுங்கடா. எனக்கு அவங்க இப்ப வேணும். சரி சார். வாடா. டேய் ஓகே சார். நடங்கடா. கௌரி, அங்க என்னமா தனியா பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் வா சாப்பிட. இல்லம்மா,
நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எனக்கு பசி இல்ல. ஏமா ஒரு மாதிரி இருக்க? மாப்பிள்ளை உன்னை விட்டுட்டு அவர் மட்டும் ஊருக்கு போயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கியா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இருந்தாலும் தப்பு இல்லைன்னு வையி. உங்க அத்தை எப்போ சமாதானம் ஆவாங்களோ அப்பதான் உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியும்னு ஏற்கனவே அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு. நாம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் சரியாயிடுமா? அடடே மாப்பிள்ளை, வாங்க வாங்க. என்னப்பா நீ ஊருக்கு போயிருக்கிறதால அவ சொன்னா? ஆமா அத்தை, நான் கிளம்பிட்டேன். சரி இன்னொரு நாள் போய்க்கலாமேன்னு திரும்பி வந்துட்டேன் அத்தை. விடுங்க, முதல்ல சாப்பிட வாங்க. லட்சுமி, மாப்பிள்ளைக்கு தட்டு எடுத்து வை. இதோ எடுத்து பரவாயில்ல அத்தை. கௌரி, உங்கள்கிட்ட தனியாக ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. உன்னை யார் இங்கே வர சொன்னா? வேற எங்க போறது மாமா? ஏய், நான் உன்னை போன்னு சொன்னேனா? அனாவசியமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வீணா டென்ஷன். அப்படி நினைக்காதீங்க மாமா. கண்டிப்பா உங்களை பத்தியோ அக்கா மேல எப்பவும் உங்களுக்கு இருக்கிற ஆசைய பத்தியோ நான் இங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, சொல்லவும் போறதில்ல. எப்படியாவது அக்கா கிட்ட நானே பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டு தான் வீட்டுல பேசுறதா இருக்கு. உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வேண்டாத சுமையா என்ன நீங்க கட்டிக்கிட்டு நீங்க படுற கஷ்டம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. முட்டாள் மாதிரி நானும் எல்லாம் சரியாயிடுச்சு, இனிமே சந்தோஷமா வாழ போறோம்னு கனா கண்டிட்டு இருந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? எனக்கு பைத்தியம் பட்டம் கட்டி ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாங்க முடியாம போயிடுச்சு மாமா. இதுக்கு மேலையும் நான் எதுக்கு அங்க இருந்து உங்களை கஷ்டப்படுத்தணும்? அதான் இங்க வந்துட்டேன். நீங்க போங்க மாமா. இப்ப நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்ன இது மாதிரி அப்பப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லி கண்டினியூ பண்ணிக்கிறேன். எல்லாம் கொஞ்ச நாள் தானே. அக்காவும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் வந்த உடனே ட்ரை பண்ணேன். அவகிட்ட பேசிட்டு அவ உங்களை கட்டிக்க சம்மதிச்சிட்டாங்கிற செய்தியோட வரேன். மாப்பிள்ள, இப்ப அவ பேசுனதெல்லாம் உண்மையா? இப்போ உன் மனசுல காயத்ரியே நினைச்சிட்டு இருக்கியா? கடவுளே, பாவி மாப்பிள்ள, நான் பாவி மாப்பிள்ள. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். காயத்ரிய கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கௌரிக்கு உங்களை கட்டி வச்சது, அப்புறம் கௌரி செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே திரும்பவும் காயத்ரிய கட்டிக்கங்கன்னு ஆரம்பிச்சது. நீங்க வேண்டாம்னு சொன்னப்பெல்லாம் நான் கேட்காம போனேன்னு உங்க மனசுல நானே அப்படி ஒரு எண்ணத்தை அழுத்தமா பதிச்சுட்டனே மாப்பிள்ள. தப்பெல்லாம் என் பேர்லதான் மாப்பிள்ள. நான் பாவி மாப்பிள்ள, நான் பாவி. அழாதீங்கப்பா. உங்க மேலயும் சரி மாமா மேலயும் சரி எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். ஆண்டவன் எனக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கையை கொடுத்தான். அத ஒழுங்கா வாழ துப்பு இல்லாம என் வாழ்க்கைய நானே கெடுத்துக்கிட்டேன். முழுசா இப்ப கெட்டு போச்சுப்பா.
இனிமே அது ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. ஏய் வாய மூடி. குமார் இங்க பாரு, யார் மேல தப்புங்கிறது இப்ப முக்கியம் கிடையாது. கௌரி நீ தாலி கட்டின பொண்டாட்டி, அவளை தள்ளி வச்சுட்டு காயத்ரிய கட்டிக்கிறேன்னு சொல்றியே, அதுதான்ப்பா தப்பு. குமாரு, கௌரி வாழ்க்கைய அழிச்சிடாதப்பா. இவன் மட்டுமாது நல்லபடியா இருக்காளேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. எதுவுமே மாறல, எல்லாமே கிளம்பின இடத்துலதான் இருக்குன்னு இப்ப சொல்றீங்க. தாங்க முடியலப்பா, என்னால தாங்க முடியல. கௌரி செஞ்ச தப்பு எல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அவ தெரியாம செஞ்சது எல்லாத்தையும் பெருசுபடுத்தாத. குமாரு, திட்டு, அடி, கழுத்தை நெரிச்சு அவளை கொன்னு வேணாலும் போடுங்க. ஆனா வெளியில ஒன்னையும் காட்டிக்காம உள்ளுக்குள்ள விஷத்தை வளர்த்துட்டு இருக்கிறீங்களே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அப்பா, என் பொண்ணு கௌரிய கைவிட்டுறாதப்பா. வேணும்னா நான் கால விடலப்பா. நல்லதுதான் நடக்கிறது, எல்லாமே நல்லதுக்கு தான். இதான முடிவு. முடிவு என்ன தெரிஞ்சிருச்சு இல்ல? எப்படியோ அத்தைக்கும் மாமாக்கும் என் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு இப்ப புரிஞ்சிருச்சுல்ல. என்ன அவங்க வருத்தப்படுவாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு போட்டோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை நான் பொத்தி பொத்தி வச்சுக்கணும். நல்ல வேலை, உன்னை பைத்தியக்காரையாக்கி சாவடிச்சு தான் சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு அவசியமே இல்லாமல் போச்சு. ஒரு வகையில் நீ நல்லவனானதும் எனக்காக தான் போல இருக்கு. காயத்ரி கூட நான் சேர்ந்து வாழணும்னு தலையில் எழுதியிருக்கு. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை ஆறப்போட நான் விரும்பல. தலைக்கு மேலே வெள்ளம் வந்துருச்சு. இனிமே முழுகுனா என்ன, செத்தா என்ன? தப்பி தவறி நான் பழைச்சிக்கிட்டேன்னா அதை புது வாழ்க்கையை நான் நினச்சிக்கிறேன். போகிறேன். காயத்ரி எங்கே இருக்காளோ இப்போ நான் அங்கே போகிறேன். அவகிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி உடைச்சிட்றேன். காயத்ரி, எனக்கு நீ வேணும், நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். இதை நான் உன் கண்ணை பார்த்து சொல்லணும். என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல நீ என்ன பண்ண போற? கடிச்சு தின்றுவியா இல்லை கத்தியால குத்திடுவியா? அப்படியே நான் செத்தாலும் உன் கையால் செத்துறேன் காயத்ரி.
காயத்ரி எப்படி இருக்கா டாக்டர்? அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? சார் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ரத்தம் சுன்ற அளவுக்கு சில்னஸ்ல இருந்திருக்காங்க. ஆக்சுவலி வாட் ஹேப்பன் டு ஹர்? டாக்டர் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் டாக்டர். முதல்ல என் காயத்ரியை காப்பாத்துங்க ப்ளீஸ். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் சார். நைட்டுக்குள்ளர சில்னஸ் குறைஞ்சு பாடி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தா சார் நாங்க எதையும் சொல்ல முடியும். இல்லைன்னா டாக்டர் சாரி சார், அவங்க அன்கான்ஷியஸா இருக்காங்க. கான்ஷியஸ்னஸ் வந்தாதான் எதையுமே சொல்ல முடியும். வில் மீட் இன் தி மார்னிங். வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சார் சீக்கிரமா போய் இந்த மெடிசின்ஸ் வாங்கிட்டு வாங்க சார். சரி மேடம். என் வைஃப் எப்படி இருக்காங்க? இன்னும் அப்படிதான் சார் இருக்காங்க, மயக்கமா இருக்காங்க. நீங்க போய் இதை வாங்கிட்டு வாங்க. சரி மேடம். ஃபார்மசி அங்க தானே இருக்கு? இதோ இங்கதான் சார் இருக்கு, என்ட்ரன்ஸ்ல. Wow.